வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் சார்பாக புதுசாக ஒரு மாடல் சாஃப் கட்டர் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த மாடல் பேர் வந்து 𝗪𝗁. பவர் வீடரில் எப்படி நம்ம லிட்டில் பாய் பவர் வீடரோ அதே மாதிரி சாஃப் கட்டரில் நம்ம 𝗪𝗁ங்கிற சாஃப் கட்டர் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாஃப் கட்டரோட சிறப்பம்சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம், மினி ஹரிசாண்டல் சாஃப் கட்டர் நம்ம லான்ச் பண்ண வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த ஹரிசாண்டல் சாஃப் கட்டர் ஒரு கான்செப்டே கொண்டு வந்து நம்ம தான் ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆச்சு இன்றைக்கி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டு இருந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீல் டைப் சாஃப் கட்டரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஹரிசாண்டல் சாஃப் கட்டருங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் சாஃப் கட்டிலே மல்டி பர்பஸ்ங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தோம். அப்புறம் JF2Dன்னு சொல்லிட்டு JF கம்பெனியோட டைப் பண்ணி பிரேசிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணி அந்த சாஃப் கட்டர்ஸ் கொண்டு வந்தோம். ஸோ நாங்கள் அந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம், ஒரு சாஃப் கட்டிங்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஈவனாக கட் பண்ணி நம்ம ஆடு மாடு கோழிகளுக்கெல்லாம் போடுறப்ப அதோட தீவன சக்தி அதிகமாகும், மாடுகள்னால் பால் உற்பத்தி அதிகமாகும். ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு சாஃப் கட்டி நீங்கள் பண்ணி போடுறப்ப உங்களோட பண்ணைகளில் மினிமம் ஒரு 30% 40% வரைக்கும் தீவன செலவு நீங்கள் மிச்சப்படுத்தலாம். இது மூலிமா தான் நீங்கள் தீவன மேலாண்மை பண்ண முடியும். அந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா இதே மாதிரி இன்னொரு வீடியோ சைனீஸ் மிஷின் நமக்கு பக்கத்தில் வச்சுட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத. ஸோ இப்போயும் நம்ம ஒரு மிஷின் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த மிஷினோட சாதக பாதகங்கள் என்ன, அட்வான்டேஜும் சொல்லணும், டிஸ்அட்வான்டேஜும் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த 𝗪𝗁 சாஃப் கட்டருக்கான அவசியம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி ஹரிசாண்டல் சாஃப் கட்டர் இருக்குது. ஸோ ஹரிசாண்டல் சாஃப் கட்டர்லேருந்து ஒரு 10,000 ரூபா விலையை கம்மி பண்ணி மினி ஹரிசாண்டல் சாஃப் கட்டர் பண்ணோம். ஸோ இப்போ அந்த மினி ஹரிசாண்டல் சாஃப் கட்டர்லேருந்து 10,000 ரூபா கம்மி பண்ணி 𝗪𝗁 சாஃப் கட்டர் பண்ணியிருக்கோம். இது என்ன ரீசன், இந்த மாற்றம் நம்ம ஏன் தேவைப்பட்டது அப்படின்னா, இப்போ மினி ஹரிசாண்டல் சாஃப் கட்டரில் நீங்கள் ஃபீடிங் பண்ணுறப்ப உங்களுக்கு வெளியே ஒரு ரோலர் இருக்கும், ஒரு கண்ட்ரோல்டு ஃபீடிங் அங்கே நடக்கும். ஸோ கண்ட்ரோல்டு ஃபீடிங் நடக்கிறப்ப கண்ட்ரோல்டு கட்டிங் நடக்கும். கட்டிங் வந்து ஈவனாக உங்களுக்கு எல்லா பீஸுமே ஈவனாக விழுகும். பட் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு விலைங்கிற ஒன்று மட்டுமே அடிப்படையாக வச்சு எல்லாருமே சாஃப் கட்டரை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் இன்றைக்கி ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த சாஃப் கட்டர்ஸ் கூட இன்றைக்கு வரைக்கும் நல்லா ஓடிட்டுருக்கு. பட் இப்போ நீங்கள் ரீசெண்டாக இந்த 1 or 2 இயர்ஸை நீங்கள் வாங்குகிற சாஃப் கட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் வாங்கியிருக்கலாம். அந்த வாங்கின சாஃப் கட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே வரமாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அதோட பில்ட் குவாலிட்டி. இன்றைக்கி எல்லாருமே வந்து விலைங்கிற ஒன்று மட்டும் நீங்கள் அடிப்படையாக வச்சு போயிட்டு இருக்கிறப்ப பில்ட் குவாலிட்டி வந்து கம்மியாகிட்டே தான் வருது. ஸோ அதனால தான் அது மாதிரி ஒரு சாஃப் கட்டர்ஸ் மாதிரி நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய மிஷின்ஸே இன்றைக்கி வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மிஷின் மார்க்கெட் ஆகிடுச்சு. ஸோ சாஃப் கட்டர்ஸ் இன்றைக்கி வாங்கி யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுற மாதிரி மிஷின் ஆகிடுச்சு. ரொம்ப சங்கடப்படக்கூடிய விஷயம். ஸோ நீங்கள் எந்த நிறுவனத்தில் வாங்கினாலும் அந்த நிறுவனம் எத்தனை வருஷமாக அந்த ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த நிறுவனத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களோட சேல்ஸ் எப்படி இருக்குது, அவங்க சர்வீஸ் எப்படி இருக்குது, அவங்க ஸ்பேர்ஸ் எப்படி இருக்குங்கிற பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. ஸோ இதுதான் அந்த 𝗪𝗁 உருவானதுக்கான காரணம். இதுதான் இந்த மிஷின் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, இந்த மிஷின் வந்து குறைஞ்சது ஒரு மாடலிருந்து 10 மாடல் 15 மாடுக்குள்ளே வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் இது பயன்படும். அதுக்கு மேலே போயிருந்தால் இந்த மிஷின் வாங்கி பிரயோஜனம் கிடையாது. ஸோ ரொம்ப ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு 1 மாடு 2 மாடு 3 மாடு இல்லை 1 to 10 இல்லை 15 வரைக்கும் மேக்ஸிமம் இழுக்கலாமே தவிர, நீங்கள் 15 மாடுக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாடல் அட்வைசபிளே கிடையாது. ஸோ இது மாதிரி நிறைய இன்றைக்கி இம்போர்ட்டட் மாடல்ஸ், சைனீஸ் மாடல்ஸ் இது மாதிரி சின்னதாக நிறையா வந்துடுச்சு. ஸோ அது மாதிரி அந்த மிஷின் சேல் பண்ண நிறுவனங்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு நீங்கள் பெரிய சாஃப் கட்டர் என்ன வேலையை பண்ணுமோ அதே வேலைக்கு இந்த சாஃப் கட்டர் அதே வேலையை பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு 180 கிலோ இருக்க மிஷின் வந்துட்டு கட் பண்ணுற வேலையை அது அதோட ஃபைன் அவுட்புட் வந்து இந்த சின்ன மிஷின்ஸ்னால் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம சேல் பண்ணுறப்ப என்ன உண்மைங்கிறத நம்ம சொல்லி தான் சேல் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட 𝗪𝗁 பவர் வீடருக்கும் நம்மளோட மினி ஹரிசாண்டல் சாஃப் கட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தோம்னா 2 HP ஹெவி டியூட்டி மோட்டர் போட்டிருக்கோம். மினி ஹரிசாண்டல் 2 HP ஹெவி டியூட்டி மோட்டர் இருக்குது. அதே மாதிரி 2 ரோலர் இருக்குது. 2 சைடுமே அந்த கட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கியர் வீல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கியருக்கும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோ கொடுத்து நீங்கள் உள்ள ஒரு ஃபீடிங் மெக்கானிசமும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், கட்டிங் மெக்கானிசமும் கண்ட்ரோல் பண்ணுறோம். பட் இந்த நம்ம 𝗪𝗁 மிஷினில் 𝗪𝗁 சாஃப் கட் என்ன பண்ணுறோம், டேரெக்டாக நான் மூடுறோம், கட்டிங் மட்டும் நடக்குது. உங்களுக்கு மோட்டர்லேருந்து புள்ளி டிரைவ் கொடுத்துருக்கோம், புள்ளிலேருந்து நம்ம டேரெக்டாக கட்டிங் மட்டும் பண்ணுறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப சின்ன ஃபார்மர்ஸ்க்கு ஒரு 1 to 15 வரைக்கும் மேக்ஸிமம்
நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் வச்சுருக்க ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான் இது பயன்படும். ஏன்னா அவங்க நிறைய பேர் கேட்குறது பட்ஜெட் கம்மியாகணும், காஸ்ட் கம்மியாகணும், எனக்கு எப்படி கட் பண்ணுதோ அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு காஸ்ட் கம்மியாக இருந்தால் போதுங்கிற கேட்குற சாஃப் கட் அவங்களுக்காக இந்த மாடல் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே நம்ம கட் பண்ணி அவுட்புட் பார்க்கலாம். அவுட்புட் காமிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதோட டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு நல்லா புரியும். எந்த ஒரு பொருளுமே நம்ம விற்கிறதுக்கு முன்னாடி நான் ஈஸியாக சொல்லிட்டு போகலாம், ஸோ இதோட 10,000 ரூபா கம்மிங்க, இதே வேலை இது பண்ணும் அப்படின்னு சொன்னால் அது 100% தப்பு, 100% பொய் அப்படி சொல்லவே கூடாது. அதனால் நான் தெளிவாக சொல்கிறேன், அதோட தேவைகள் இருக்கவங்க வேறு, இதோட தேவை இருக்கவங்க வேறு. ஸோ இது ரெண்டுமே இப்போ டேரெக்டாக நம்ம லைவாக ஒர்க் பண்ணி அதில் அவுட்புட்டை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு இந்த இதில் தண்டு வந்து பார்த்தோம்னா தண்டு வந்து இந்த சைஸு நமக்கு கட்டாயி வந்துடும். பட் லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சோகை வந்து இந்த மாதிரி டைரக்ட் ஃபீடிங் மெக்கானிசமில் எந்த ஒரு மிஷின்லேயுமே சரி, இம்போர்ட்டட் மிஷின்ஸ் ஆகட்டும், இப்போ டைரக்ட் ஃபீடிங்கில் நீங்கள் விட்றப்ப அது கட் ஆகாது, பெரிய பெரிய பீசஸாக தான் வரும். பட் இருந்தாலும் விவசாயிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மாடுகள் கம்மியாக இருக்குது, தண்டு மட்டும் கட் பண்ணால் போதும், சோகை கட் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த 𝗬𝗱 மிஷின்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மிஷினில் நான் சொன்ன மாதிரி தண்டு மட்டும் இது மாதிரி கட் பண்ணி வந்துடும், சோகை கட் பண்ணாது. சோகை பெரிய பெரிய பீஸ் கட் பண்ணாது மீன்ஸ் பெரிய பெரிய பீஸாக தான் வரும். இந்த மிஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸில் வந்து டேரெக்டாக ஒரு கண்ட்ரோல்டு மெக்கானிசம் இல்லாமல் டேரெக்டாக அந்த நீங்கள் விடுற ஃபீட் வந்து பிளேடில் தான் டச் பண்ணோம். பட் நம்ம ஹரிசாண்டல் சாஃப் கட்டராகட்டும், மினி ஹரிசாண்டல் சாஃப் கட்டட்டும், இது மாதிரி மிஷின்ஸில் வந்து நம்ம அதுக்குன்னு தான் ரோலர் கொடுத்துருக்கோம். அந்த ரோலர் சைடில் 2 சைடுமே வந்து கியர் வீல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சைடு ஒரு 4 கியர் வீல், இந்த சைடு பெரிய கியர் வீல். இது அத்தனையுமே ஒரு ரேஷியோவில் வச்சு நம்ம செட் பண்ணி ஃபீடிங்கையும் கண்ட்ரோல் பண்ணுறோம், கட்டிங்கையும் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி கட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈவனாக சோகை தட்டு எல்லாமே ஈவனாக கட் பண்ணி வரும். பட் இது மாதிரி மிஷின்ஸ் டைரக்ட் ஃபீடிங் மெக்கானிசமில் விடுற மிஷின்ஸில் உங்களுக்கு கட் பண்ணாது. ஸோ நான் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் ஒரு புது மிஷின் நம்ம லான்ச் பண்ணுறப்ப அந்த மிஷினோட அட்வான்டேஜஸ் சொல்லணும், டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லணும். ஸோ இந்த மிஷினுக்கு ரெண்டுமே இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ரெண்டுமே நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டோம். ஸோ அட்வான்டேஜ் வந்து 100% ப்ரைஸிங். ஸோ 1 மாடு 2 மாடு வச்சுருக்கவங்கனால மினி ஹரிசாண்டலோ நீங்கள் அதுக்கு நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அது மாதிரி வச்சுருக்கவங்களுக்கு இது டெஃபினட்டாக 100% உபயோகரமான இருக்கும். பட் இந்த ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக இருக்கும், உங்களுக்கு தண்டு நீட்டாக வெட்டிடும், சோகை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக தான் வரும். ஸோ சோகை வந்து பார்த்தோம்னா இது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வரும். நீங்கள் அதே ஒரு கண்டினியூஸாக ஃபீடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவர்லாப்பிங் மெத்தடை நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஒரு கட்டு நீங்கள் வைக்கிறப்ப அந்த சோகைக்கு மேலே அடுத்த கட்டு தண்டு வச்சிங்கன்னா அந்த தண்டும் இந்த சோகையும் சேர்ந்து வெட்டும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் இந்த சோகை சைஸை நீங்கள் இந்த டைரக்ட் ஃபீடிங் மெக்கானிசமில் கம்மி பண்ண முடியும். பட் இருந்தாலும் நம்ம நார்மலாக வீல் டைப் சாஃப் கட்டை சுற்றுற மாதிரியோ இல்லை நம்மளோட ஹரிசாண்டல் டைப் சாஃப் கட்டரோ இல்லை மினி ஹரிசாண்டல் டைப் சாஃப் கட்டரோ சுற்றுற மாதிரி இது கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ இந்த ஹரிசாண்டல் டைப் சாஃப் கட்டுன்னு வரப்போ விவசாயிகளுக்கு நிறையா டவுட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்க எல்லாமே ஹரிசாண்டல் டைப் சாஃப் கட்டர்ஸ் கிடையாது. ஹரிசாண்டல் டைப் சாஃப் கட்டர் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு உள்ளே ஃபீடிங் பண்ணுறப்ப ரோலர் இருக்கணும், 2 ரோலர் இருக்கணும், உங்களுக்கு 2 சைடுமே கியர் வீல்ஸ் இருக்கும் கண்ட்ரோல் மெக்கானிசம்க்கு. இப்போ நம்ம 𝗬𝗱 சாஃப் கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு நம்ம மோட்டர்லேருந்து உங்களுக்கு பெல்ட் மூலிமா உங்களுக்கு டிரைவ் கொடுத்துருக்கோம். ஸோ இது டைரக்ட் டிரைவு. ஸோ டைரக்ட் ஃபீடிங் மெக்கானிசம். நீங்கள் ஃபீடிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிங்கன்னா டேரெக்டாக அது பிளேட்டில் தான் போய் டச் ஆகும், டேரெக்டாக கட் பண்ணி அது வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி தெளிவாக நம்ம உங்களுக்கு நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வாங்கினதுக்கப்புறம் நான் தெரியாமல் விலை கம்மியாக இருக்குன்னு இது வாங்கிட்டேன், பட் எனக்கு வந்து சோகை கட் பண்ண மாட்டேங்குது, தண்டு மட்டும் தான் கட் பண்ணுது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம், இந்த மிஷின் லான்ச் பண்ணாததுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிடுறோம். ஸோ இதில் வந்து தண்டு உங்களுக்கு 100% கட் ஆகும், சோகை வந்து பெரிய பெரிய பீசஸாக தான் வரும். ஸோ இது வந்து நம்ம மினி ஹரிசாண்டல் சாஃப் கட்டரில் கட் பண்ணி வந்து அவுட்புட்டு. இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம தண்டும் சரி சோகையும் சரி உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக ஈவனாக கட் பண்ணி வந்திருக்கோம். ஸோ ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை நாங்கள் லைவாக உங்களுக்கு கட் பண்ணியே காமிச்சிருக்கோம். இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக ஒரு கட்டை கொண்டு வாங்க. நம்ம ஃபேக்ட்ரி இருகூர் ஃபேக்ட்ரிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மிஷினும் சரி நம்ம 𝗬𝗱 மிஷினும் சரி ரெண்டுமே உங்களுக்கு லைவ் டெமோக்கு நாங்கள் தரோம். நீங்களே கட் பண்ணி பார்த்துட்டு
ஸோ உங்களுக்கு எது அவுட்புட் எது சாட்டிஸ்ஃபை இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக ரொம்ப ஓப்பனாக இது வரைக்கும் எந்த ஒரு நிறுவனமுமே இது மாதிரி ஒரு ஃப்ராங்காக ஒரு ப்ராடக்ட்டுக்கான சேல்ஸ் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ முதல் முறையாக நம்ம புதுசாக லான்ச் பண்ண போகிற 𝗬𝗱 வந்து டெஃபினட்டாக சாஃப் கட்டர் மார்க்கெட்டில் ரூல் பண்ணோம். இந்த டைரக்ட் ஃபீடிங் சாஃப் கட்டர்ஸ் நிறையா மக்கள் வாங்குறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஒரே ரீசன் விலை கம்மியாக இருக்குது, எனக்கு தேவை குறைவாக இருக்குது, எனக்கு அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா போதும், அதனால் விலை குறைவாக வேணும்னு கேட்குறவங்களுக்காக நம்ம ஸ்பெஷலாக டிசைன் பண்ண மாடலு. நம்மளோட ரேட்டுக்கு இன்றைக்கி இந்த 𝗬𝗱 மிஷின் மாதிரி இதில் டைரக்ட் ஃபீடிங் மெக்கானிசம் யாருனாலையும் கொடுக்க முடியாது. இன்க்ளூடிங் இம்போர்ட்டட் சைனீஸ் சாஃப் கட்டரும் கூட இன்றைக்கி நம்மளோட ரேட்டை விட காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸில் நம்மளை பீட் பண்ணிக்க இன்னைக்கு யாருனாலையுமே முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக நம்மளோட 𝗬𝗱 சாஃப் கட்டரும் சரி, நம்ம மினி ஹரிசாண்டல் சாஃப் கட்டரும் சரி எப்படி ஒர்க் பண்ணுது, ரெண்டுக்குமே உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அது ரெண்டுக்குமே உள்ள அவுட்புட் ஃபைனல் அவுட்புட் எல்லாமே தெளிவாக பார்த்தோம். சாஃப் கட்டர்ஸை பொறுத்த அளவுக்கு உங்களோட கட்டிங் அவுட்புட் வந்து உங்கள் ஃபீடிங் மெக்கானிசம் பொறுத்தா இருக்கும். நீங்கள் டேட்டா தண்டு ஃபஸ்ட்டு விட்டுட்டு சோகை பின்னாடி விட்டிங்க அப்படின்னா சோகை பெருசாக வரும். நீங்கள் சோகையை மடக்கி விட்டிங்கன்னா சோகை சின்னதாக வரும். அதே மாதிரி ஓவர்லாப்பிங் மெத்தடில் நீங்கள் ஒரு கட்டு வைக்கிறப்ப திரும்பி அந்த சோகை மேலே அடுத்த தட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த தட்டோட சேர்த்து அந்த சோகையும் வெட்டும். ஸோ சாஃப் கட்டரை பொறுத்தளவுக்கு ஃபீடிங் மெக்கானிசம் மூலிமா நீங்கள் சைஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டுக்குமே நான் முன்னாடி தெளிவாக சொல்லிட்டேன் யார் எந்த மிஷின் வாங்கலாம். உங்களுக்கு நீங்கள் 15 மார்க்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா 100% இது மாதிரி டைரக்ட் ஃபீடிங் இருக்க மிஷின்ஸ் தேவையில்லை. பெரிய மினி ஹரிசாண்டலோ இல்லை நம்ம ஸ்டாண்டர்ட் ஹரிசாண்டலோ அது மாதிரி மிஷின்ஸ் போகலாம். இல்லை எனக்கு 1 to 5 மாடு மேக்ஸிமம் 10 மாடு வச்சுருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் 𝗬𝗱 மிஷின்ஸ் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ இல்லை இந்த மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த புதுசாக நான் இந்த 𝗬𝗱 சாஃப் கட்டர் லான்ச் பண்ணியிருக்கனால ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் லான்ச் ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி இந்தியாவில் எந்த ஒரு சாஃப் கட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுற நிறுவனமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் 2 HP மோட்டரில் ஹெவி டியூட்டி மோட்ரு, அதுவும் 100% காப்பர் வைண்டிங் மோட்டரோட நம்ம இன்றைக்கி இந்த மாடலில் கொடுக்குறோம். இந்த மிஷின்ஸை பற்றி மேலும் நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்ம சேல்ஸ் டீம் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக எல்லா ஆன்சர்ஸுமே உங்கள் டெஃபினட்டாக எல்லா கொஸ்டின்ஸுமே அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. உங்களோட தேவைகளை அவங்க டெஃபினட்டாக பூர்த்தி பண்ணுவாங்க. வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம். சாஃப் கட்டர்னாலே KCI தான்.